பாரத தேசமே ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் ஜூன் 4 மாலை வெளிவர இருக்கிற தேர்தல் வெற்றி என்பது ஊழலற்ற ஒரு பிரதமரை 3வது முறையாக பாரத மக்கள் தேர்ந்தெடுக்கவிருக்கிறார்கள். இது 140 கோடி மக்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி. இந்த நாடு என்பது நக்சலைட்டுகளாலும் தீவிரவாதிகளாலும் ஊழல் மூலம் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களாலும் சிதறண்டு கிடந்த நிலையில் பாரத தேசத்தை பலப்படுத்தி உலகின் குருவாக இன்றைக்கு உலகத் தலைவர்கள் போற்றக்கூடிய உன்னத தலைவராக மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் கனவும் துணை பிரதமர் கனவும் கண்டு கொண்டிருக்கிறார். ஜூன் 4 தேர்தலுடைய வெற்றி என்பது பாரதிய ஜனதா கட்சி 350 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு மேல் வெல்லும், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத மற்றும் தீவிரவாத சக்திகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு தருகிற திராவிட கழகம், இங்கு இருக்கக்கூடிய அடிப்படைவாத மற்றும் பயங்கரவாத சக்திகளுக்கு மறைமுக ஆதரவு தருகிற திமுகவை மிக விரைவில் கடுமையான வீழ்ச்சிக்கு நாங்கள் உள்ளாக்குவோம். அது மட்டுமல்லாமல் ஜூன் 4 தேர்தல் வெற்றிக்கு பிறகு தமிழகத்தில் பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்கள், தீவிரவாதி முன்னெடுக்கூடியவர்கள், நக்சல் பயங்கரவாதிகள், இவர்கள் அனைவர்களையும் களை எடுக்கும் வேலை மிக விரைவில் நடக்கும். அதனால் பாரத தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த தேசத்தில் இருக்கலாம். இந்த தேசத்தில் இருந்து கொண்டு பாகிஸ்தானின் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜூன் 4 பிறகு இந்த தேசத்தில் இருந்து நிச்சயமாக அவர்கள் எடுக்கப்படுவார்கள், வேறறுக்கப்படுவார்கள் என்பதை ஊடகத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறதா பிரதமர் மோடி மேலே ஒரு இது கருத்து வைக்கிறாங்க, எதிர்கட்சிகளை குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்பதும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மந்திரம் என்பதும் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. 140 கோடி மக்களின் சேவகன் என்று பாரத பிரதமர் சொல்கிறாரே தவிர நான் 120 கோடி இந்துக்களின் சேவகன் என்று சொல்லலை. பாரத பிரதமரை பொறுத்தவரை அவருடைய நலத்திட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு தரமாட்டோம், கிறிஸ்தவர்களுக்கு தரமாட்டோம் என்று எந்த நலத்திட்டத்திலும் புறக்கணிக்கப்படலை. உங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பிரதமருடைய நலத்திட்டங்களில் 30% பயனடைந்தவர்கள் சிறுபான்மை மக்கள். இரண்டாவது நான் கேட்பது திமுகவாக இருக்கட்டும், அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கயவர்களாக இருக்கட்டும், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் என்பதை பொது விவாதத்தின் மூலம் அவர்கள் நிரூபிக்க தயாரா? திருமாவளவனிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வரை வாய்கிழிய பேசுகிறார்கள். ஆனால் பாசிசத்தை, பிரிவினைவாதத்தை, மொழி வெறியை விதைக்கக்கூடியவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் உள்ளிட்ட இந்த கயவர்கள் தான். அதனால் பொதுவெளியில் இவர்கள் கட்சியில் உள்ள ஏதாவது முக்கியமான தலைவர்கள் என்று யாரை கருதுகிறார்களோ அவர்களோடு விவாதத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன். திமுக ஆட்சியில் தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக உருவாக்கப்படுகிறார்கள். திமுக ஆட்சியில் தான் குண்டுவெடிப்பு நடக்கிறது, திமுக ஆட்சியில் தான் கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது, திமுக ஆட்சியில் தான் கஞ்சா விற்பனை அதிகமாக புழங்குகிறது, திமுக ஆட்சியில் தான் சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரக் மாஃபியாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது. ட்ரக் மாஃபியாக்கள் எல்லாம் திமுகவுடைய தலைவரோடும் திமுகவுடைய அமைச்சர்களோடும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். திமுகவுடைய ஆட்சியில் தான் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், பாலியல் குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் தான் நம்முடைய பாரதத்திலேயே நம்பர் 1 சாராய கடைகள் மூலமாக சாராய விற்பனை விற்று கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் தான் கொலைகளை, கூட்டு படுகொலை என்று நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையை கை அடிக்கும் அளவிற்கு இன்றைக்கு கஞ்சா புழக்கமும் ரவுடிகளின் புழக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் தான் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி என்ற தவிர்க்கல. அது மட்டும் அதாவது ஒரு சில பேர் அதாவது அதிகமாக குழந்தை பெற்று அவங்களோட இனப்பெருக்கத்தை அதிகமாகி வாக்குகள் சதவீதத்தை அதிக பெருக்கும் ஒரு பிரிவுக்கு காங்கிரஸ் நாட்டை பிரித்து கொடுக்க பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை எல்லாருமே எதிர்கட்சி எல்லாமே குற்றம் சாட்டுறது ஒரு முஸ்லீம் தான் சொல்கிறாருன்ற மாதிரி. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஒரு முஸ்லீம்,
நீங்கள் ஒரு சமுதாய தலைவராக இருக்கீங்க. நீங்கள் பிஜேபி கட்சியில் இருந்தால் கூட நீங்களும் ஒரு சமுதாயத்துக்கு தான் தலைவராக இருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு சமுதாயத்தை ஒரு பிரதமரே ஒரு மாதிரி பேசுகிறாரு, எதிர்ப்பு பேசுகிறாரு. ஸோ இதுக்கு உங்களோட பதில் என்ன? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தில் முஸ்லீம்களை ஊடுருவல்காரர்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய கேள்வியில் நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சொன்னார், அதில் மாற்று கருத்து இல்லை. அது பாரத தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்களே கிடையாது, அது புரிந்து கொள்ளணும். யார் பாகிஸ்தானிலிருந்து இங்கே ஊடுருவல் செய்து வந்திருக்கிறார்களோ, யார் பங்களாதேஷிலிருந்து ஊடுருவல் செய்து வந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஊடுருவல்காரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை எப்படி இந்த மண்ணின் மக்களாக நாம் சொல்ல முடியும்? பாரதத்தில் உள்ள 140 கோடி மக்களின் சேவகர் திரு நரேந்திர மோடியை தவிர பாகிஸ்தானிலிருந்தும் வங்கதேசத்திலும் வந்தவர்களுக்கு அவர் எப்படி சேவகராக இருக்க முடியும்? அந்த ஊடுருவல்காரர்களால் அவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்வது என்பதை தாண்டி அவர்களால் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பின்மை ஏற்பட்டிருக்கிறது. ரோஹிங்கியா முஸ்லிம்களை வங்கதேசத்தினுடைய முஸ்லிம்கள் நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் அனுமதிச்சாங்களா? ரோஹிங்கியா முஸ்லிம்களை பாகிஸ்தானில் அனுமதிச்சாங்களா? ஆனால் பாரதம் அனுமதித்திருக்கிறது. அவர்களை அகதிகளாக நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தமுமுக, எஸ்டிபி போன்ற பயங்கரவாத பிரிவினைவாத சக்திகளும், அது மட்டுமல்லாமல் ஒரு சில இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் உசுப்பேற்றி கொடுக்கிற திருமாவளவன் போன்றவர்களும் இஸ்லாமியர்களுக்கு ஏன் குடியுரிமை தரவில்லை, இஸ்லாமியர்களை ஏன் அடைக்கலம் தரவில்லை என்று கேட்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் உள்ளவர்கள் சமபங்கு இருக்கிறார்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கும் பங்களாதேஷில் உள்ளவர்களுக்கும் நாங்கள் ஏன் குடியுரிமை தர வேண்டும் என்பதைத்தான் கேட்கிறோமே தவிர இதில் இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை இந்த மண்ணின் மக்களுக்கு முதல் உரிமை. அகதிகளாக யார் வந்தாலும் அது சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் தீர்வை வழங்குவோமே தவிர மதத்தின் பெயரால், வாக்கு வங்கியின் பெயரால் நாங்கள் ஒரு சார்பாக நடக்க மாட்டோம் என்பதை ஊடகங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மத்தியில் பாஜக பதவி அமரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பாஜகவினர்கிட்டே ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டும் நீதிமன்றத்தில் வழக்குகளும் இருக்கிறது. அதில் ஒரு அமைச்சர் சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார், செந்தில் பாலாஜி அவர்கள். அதேபோன்று செம்மண் திருட்டில் ஈடுபட்ட திரு பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீனில் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மேலும் 6 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டினியூவாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு 8 அமைச்சர்கள் வெகு விரைவில் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூடுதலாக அதாவது இந்த சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய மாஃபியா ட்ரக் விற்பனை செய்து நம்முடைய நாட்டை மட்டுமல்ல வெளிநாடுகளையும் மிகப்பெரிய அளவிற்கு பணத்தை சம்பாதித்த அவர்களுடைய தொடர்பு திமுகவோடு இருக்கிறது என்பதை இன்றைக்கு மத்திய உளவு அமைப்புகளும் போதைப் பொருள் தடுப்பு முகமையும் கண்டுபிடித்திருக்கிறது. அதனால் அதில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள். அதே போன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அவரும் கூடிய விரைவில் தீகார் சிறைக்கு செல்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சார், இந்த தேர்தல் பத்திரம் வந்து ஊழல் சுட்ட நீதிமன்றமே சொல்லியிருக்கு, 7 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கையும் சொல்லியிருக்கு. அப்போ இருக்கும்போது நீங்கள் எப்படி ஊழலற்ற ஆட்சின்னு சொல்கிறீங்க? நீங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சரியாக படிக்கலன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் வந்து ஊழலாக இருக்கிறது அப்படின்னு எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. இந்த முறை சரியில்லை என்பதற்காக நாங்கள் இதை நிறுத்துகிறோம் சொல்லியிருக்கிறாங்க, இதை தடை செய்கிறோம் சொல்லியிருக்கிறாங்களே தவிர எங்களுடைய ஆட்சி மீண்டும் வந்த பிறகு மீண்டும் மக்கள் சரியான முறையில் ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் தருவதற்கான வழிவகையை சட்டத்தின் அடிப்படையில் ஏற்பாடு செய்வோம். ஏன்னா கள்ளப்பணத்தை கொடுத்து திமுக போன்று அரசியல் செய்ய வேண்டிய வேலை கிடையாது. கட்சி இவ்வளவு ரூபாயாலும் ஆன அக்கௌண்ட் எங்களுடைய அக்கௌண்ட் திமுகவை போன்று பணத்துக்கு வாக்கை வாங்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல என்பதை தெரிவிக்கிறோம். இந்த விதத்தில் சொல்லி பாஜக மட்டும் குறை சொல்கிறோம். திமுக வாங்கியா? கூட்டணியில் உள்ள மம்தா வாங்கினாங்களா இல்லையா? ஹிந்தி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தலைமை வைக்கிறதே காங்கிரஸ் பணத்தை வாங்கினதா இல்லையா? அப்ப எல்லோரும் வாங்கிய ஒரு விஷயத்துல பாஜகவை மட்டும் குறை சொல்லக்கூடிய ஊடகமாக சிலர் இருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே நான் வருத்தப்படுகிறேன். உங்களுடைய கண்கள் திறக்கட்டும், அனைவருக்கும் சமநீதியாக பார்க்கிறேன். ஆனால் இப்போ இந்த திருவள்ளூருக்கு வந்திருக்கீங்க, உங்கள் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு திராணியற்ற காவல்துறையினுடைய முதுகெலும்பை முறிக்கக்கூடிய அரசு என்று நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மசீதிலே போய் ஒரு இஸ்லாமியரான நான் வணக்க வழிபாடு செய்யணும்னா காவல்துறை வந்து ஒன்று தடுப்பாங்க, அல்லது என்னுடைய உயிருக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதனால பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதே வேளையில்
ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் தீவிரவாதிகளை போன்று சித்தரிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உரிய பாதுகாப்போடு என்னுடைய வணக்க வழிபாட்டிற்கு காவல்துறை ஏற்பாடு செய்து தர வேண்டும். அது தமிழக அரசின் பொறுப்பு. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சொல்லக்கூடிய சட்டம். நிச்சயமாக அதை தமிழக காவல்துறை செய்யும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.